ஜூலை 25ஆம் தேதி முதல் பாமக தலைவர் அன்புமணி தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள உள்ளதற்கான அழைப்புதல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அழைப்புதலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் படமில்லாமல் அன்புமணியின் படம் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் அக்கட்சி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரை பாமகவிற்கு நானே தலைவர் என்று ராமதாஸ் நேற்றைய முன்தினம் கூறியிருக்கிறார். தேர்தலுக்கு பின் எல்லாமே அன்புமணிக்குத்தான் நான் என்றும் வெளிப்படையாக அறிவித்தார். மேலும் இதனால் பிரச்சனை சமூகமாக முடிவுக்கு வரும் என்று பார்க்கப்பட்டிருந்தது. ஆனாலோ நேற்றைய முந்தைய தினம் ராமதாஸ் பேசுகையில், என் கடைசி மூச்சு வரை நானே பாமக தலைவர், அன்புமணிக்கு பதவியை கொடுக்க மாட்டேன், அன்புமணியை நினைத்தால் பிபி எகிறுகிறது, அன்புமணிக்கு கொஞ்சம் கூட தலைமை பண்பு இல்லை என்றும் ராமரை போல் வனவாசம் செல்ல சொல்லவில்லை, செயல் தலைவராக இருக்க வேண்டும் என்றே சொல்கிறேன் என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். அதேபோல இந்த பக்கம் பார்த்தால் ராமதாஸ் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதே அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு பயணம் செல்ல உள்ளதாக அன்புமணி அறிவித்தார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் முதற்கட்டமாக பாமக பலமாக இருக்கும் விழுப்புரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அன்புமணி பயணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்காக அழைப்புதல் பாமக சார்பாக வெளியிடப்பட்டுள்ளதாம். அந்த அழைப்புதலில் அன்புமணி மட்டும் கருப்பு சட்ட கண்ணாடியுடன் இருக்கிறார். ஆனால் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் புகைப்படம் அழைப்புதலில் இல்லை. இதுவரை பாமகவின் அழைப்புதலில் ராமதாஸ் புகைப்படம் இல்லாமல் இருந்ததே கிடையாதாம். ஆனால் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் காரணமாக வேண்டுமென்றே ராமதாஸ் புகைப்படத்தை அன்புமணி புறக்கணித்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இவ்வாறு பிரச்சனையானது பாமகவில் பூதாகரமாக வெடித்து கொண்டிருப்பதால் பாமக தொண்டர்கள் பேரதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் மூலமாகவே பாமகவை கையில் எடுக்கும் முடிவில் அன்புமணி தீவிரமாக இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகளை அன்புமணி மேற்கொண்டு நிர்வாகிகளையும் சந்தித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதாகவும் அக்கட்சியினரும் கூறி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போதோ பாமகவின் கட்சி மோதல் நீடித்துள்ள நிலையில் அன்புமணி பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பெயரிலேயே அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்களை திரட்டி தனி கட்சி தொடங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இதுகுறித்து ஆலோசனை நடத்தி பிறகு அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.